திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், வசூலில் பின்னி எடுத்த சிவகுமார் நடித்த 8 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவகுமார் தனியாக நடித்து வசூலில் பின்னி எடுத்த படங்களை இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் காண்போம். 1974 வெள்ளிக்கிழமை விரதம் 120 நாட்களுக்கு மேலே ஓடி கிராமங்கள் தோறும் பல ஊர்களில் வசூலில் பின்னி எடுத்தது. அடுத்து 1976 அன்னைக்கிளி வெள்ளி விழா ஓடி வசூலில் பின்னி எடுத்த படம். அடுத்து 1976 பத்ரகாளி 120 நாட்களுக்கு மேல் ஓடி நல்ல வசூல் பெற்றது. அடுத்து 1977 ஆட்டுக்கார அலமேலு வெள்ளி விழா ஓடி வசூலில் பின்னி எடுத்தது. அடுத்து 1979 ரோசாப்பூ ரவிக்கைக்காரி 130 நாட்கள் ஓடி வசூலில் நல்ல வசூல் பெற்றது. அடுத்து 1980 அவன் அவள் அது. இந்த படம் சென்னையில் மட்டும் வெள்ளி விழா ஓடி நல்ல வசூல் பெற்றது. மற்ற ஊர்களிலும் 100 நாட்கள் ஓடியது. அடுத்து 1980 வண்டி சக்கரம் 100 நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது. அடுத்து 1985 சிந்து பைரவி 200 நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்ற படம். இந்த 8 படங்களும் சிவகுமார் தனியாக நடித்து வசூலில் பின்னி எடுத்த படங்களாகும். இன்னும் சில படங்கள் 100 நாட்கள் ஓடினாலும் இந்த படங்களுக்கு பிறகுதான் வசூலில் இடம்பெறுகின்றன. சிவகுமார் மற்ற நடிகர்களுடன் நடித்த பல படங்கள் 100 நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றிருக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் இதில் சொல்லவில்லை. சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன். நன்றி.